Hello viewers, welcome to Super Brain. Exercise 1.4 question number 2 பார்க்கலாம். Test for the commutative property of union and intersection of the sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூனியன் ஆஃப் செட்ஸ்க்கும் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் ரெண்டுமே வந்து கம்யூட்டேட்டிவா அப்படின்னு சொல்லி நம்மளை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PQ அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. P அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா X such that X is a real number between 2 and 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரியல் நம்பர் பிட்வீன் அப்படின்னு சொல்லும் போது இந்த 2க்கும் 7க்கும் நடுவில் நிறைய நம்பர்ஸ் வரும். ரியல் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். இப்போ இங்கே பாருங்க, ரியல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரேஷனல் நம்பரும் இராஷனல் நம்பர் ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இன்டீஜர்ஸ் இருக்கு, இன்டீஜர்ஸ்க்குள்ள ஹோல் நம்பர் இருக்கு, ஹோல் நம்பருக்குள்ள நேச்சுரல் நம்பர் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவும் பாசிட்டிவ் வேல்யூவும் வர்றது, ரெண்டுமே சேர்ந்து வர்றது. அதாவது அதுக்குள்ள வந்து நமக்கு டெசிமல்ஸ் வராது, அதாவது நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா நம்ம ஹோல் நம்பர் சொல்லுவோம். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இது வராது, இது வந்து தனியாக இருக்கும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு π = 3.1415 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எண்டிங்கே இருக்காது. ஸோ இதை வந்து டெசிமலில் மட்டும் தான் எழுத முடியும், நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியாது. ஆனால் ரேஷனல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். ரேஷியோவில் சொல்கிறது தான் நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ √2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.41, இதுவும் அதே மாதிரி எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும், இதுக்கு எண்டிங்கே இருக்காது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இராஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது ரெண்டுமே வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பரில் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இங்கே இராஷனல் நம்பர்ன்றது நமக்கு கொடுக்கல, நமக்கு ரேஷனல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் நம்பரில் என்ன இருக்குது, ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு P அப்படின்றதுல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் X such that X is a rational number between 2 and 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர் இப்போ தான் நான் சொன்னேன் Pக்குள்ளே தான், அதாவது ரியல் நம்பருக்குள்ளே தான் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ரேஷனல் நம்பர் இருக்குது. இங்கே அவங்க ரியல் நம்பருக்கு P அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ரேஷனல் நம்பருக்கு Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம இந்த செட்டை வந்து ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் இருக்குது. எப்போவுமே ரியல் நம்பருக்குள்ளே தான் ரேஷனல் நம்பர் இருக்கும். ஸோ இங்கே P போட்டுக்கோங்க, இங்கே Q போட்டுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். அதாவது LHSம் RHSம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன இருக்கு, P யூனியன் Q இருக்கு. ஓகே, ஸோ P யூனியன் Q அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க, இது வந்து P அப்படின்னு சொன்னேன், இதுக்குள்ளே என்ன இருக்குது, நமக்கு Q அப்படி இருக்குது. சரி, இப்போ யூனியன் அப்படின்னா என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். Pயையும் Qயையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுத போகிறோம். ஸோ இந்த Pயையும் Qயும் சேர்த்து எழுதும் போது ரெண்டுமே நமக்கு வரும் இல்லையா, ரெண்டுமே சேர்க்கும் போது அப்போ மொத்தமாக நமக்கு வந்துடும். சரியா, இது மொத்தமாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் P அப்படின்னு சொல்லுவோம். இது மொத்தமே சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் Pன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, நமக்கு P கிடச்சிருக்கு. அதாவது இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் நம்பருக்குள்ளே ரேஷனல் நம்பர் இருக்குது. இப்போ சேர்த்து எழுதும் போது நம்ம இதையும் சேர்த்து எழுதுறோம். சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும், நம்ம ரிப்பீட்டட் நம்பரை எழுத மாட்டோம் இல்லையா, ஒன்ஸ் எழுதுந்து தான் வரும். அப்போ இது வந்து இந்த Qன்றது வந்து இதுக்குள்ளே இருக்கிறது தான் இங்கே வரும். அதாவது இதில் நிறைய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் நம்பர் தான் நமக்கு Qல வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த Qல இருக்க நம்பர் எதில் இருக்கும், Pல இருக்கும். அப்போ ரிப்பீட்டட் நம்பர் நம்ம எழுத மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், P மட்டும் நம்ம இங்கே போட்டால் போதும். ஓகே, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறோம். ஸோ P வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Q யூனியன் P கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் அதே தான், Q யூனியன் Pனா என்ன, இதையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டட் நம்பர் நம்ம எழுத மாட்டோம். ஸோ ரிப்பீட்டட் நம்பர் எழுதலைன்னா நமக்கு என்ன கிடைக்கும், P தான் கிடைக்கும். ஸோ இதே நம்பர் தான் இதுக்குள்ளேயும் வரப்போகுது. அப்போ P மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2ல இதுவும் Pக்கு தான் ஈக்குவல், இதுவும் Pக்கு தான் ஈக்குவல். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies we get P union Q equal to
Q யூனியன் P அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் நம்ம எழுதலாம் therefore யூனியன் ஆஃப் செட்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் intersection of sets. ஸோ இது ப்ரூவ் பண்ணோன்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P intersection Q equal to Q intersection P அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து P, இது வந்து Q. சரி, இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? காமனாக இருக்கிறது தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ Pக்கும் Qக்கும் காமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Pல தான் Q இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம எதை எழுதுனா போதும்? Q மட்டும் எழுதுனா போதும். ஏன்னா இதில் வந்து நிறைய இருக்கும், இதில் கொஞ்சம் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ காமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Qல இருக்கிறது தான் காமனாக வரும். ரெண்டுத்துக்குமே நமக்கு எது தான் காமனாக வரும்? Qல இருக்கிறது மட்டும் நம்ம எழுதுனா போதும். அப்போ P இன்டர்செக்ஷன் Qக்கு வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P intersection Qக்கு வந்து என்ன எழுதிடலாம்? Q அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ Qல வந்து 1 2 3 4 5 இப்படி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ Qல வந்து நம்ம வந்து ஒரு 2ம் 3ம் மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த Pக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குன்னா Q இருக்குது. பாருங்கள், இதில் இருக்கிற எலமெண்ட்டு தான் இதில் இருக்குது. ஆனால் இதில் நிறைய இருக்கும், இதில் வந்து கொஞ்சமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து காமன்னு சொல்லும் போது எது வரும்? இதில் இருக்கிறது தான் கண்டிப்பாக இதில் இருக்கிறதுனால Q தான் நம்ம காமனாக எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நம்ம என்ன எடுக்கிறோம்? Q எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் எழுதக்கூடாது, நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இங்கே Q அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? Q இன்டர்செக்ஷன் P கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் உங்களுக்கு அதே தான். Q இன்டர்செக்ஷன் P போட்டாங்களோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எடுக்கும் போது நமக்கு Q தான் வரும். ஓகே, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. அதாவது P intersection Q equal to Q intersection P அப்படின்ட்டு தெரியுது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா therefore intersection of sets is commutative அப்படின்னு எழுதி இந்த சம்ம நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.